Nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். திருவிழா தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எங்களோட லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆனது. எனக்கு தெரியவே தெரியாது. ஊர்ல ஒரு ஆள் சொல்லி போய் தான் எனக்கு வந்து இந்த அம்மா என்ன லவ் பண்றாங்க அப்படின்னு தெரியும். நான் ஃபர்ஸ்ட் போய் ப்ரப்போஸ் பண்ணது எங்கன்னா அவங்க மம்மி கிட்ட தான். நான் ஓடி போயிட்டு ஹக் பண்ணிட்டு ஐயோ இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றேன். அவங்க என்கிட்ட சொல்றாங்க, அச்சிச்சி ஒரு ரூட்ல எல்லாரும் இருக்காங்க, தள்ளி நின்று ஃபர்ஸ்ட். எப்படி இருக்கும் சார், சப்புன்னு ஒரு அரை விட்டுறலாமா? நம்ம நான் பர்மனெண்ட் ஆகணுன்றதுக்கோசரம் வெள்ளிக்கிழமை சார், வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டாங்க. ஆமா, எனக்காக போன அந்த வேலை இப்போ எனக்கே அந்த இடத்துல இடம் இல்லையோ அப்படிங்கிற அளவுக்கு என்னை வந்து ஃபீல் பண்ண வச்சிருச்சு. உங்களுக்கு வேலை தான் பெருசு. ஒர்க் முடிச்சுட்டு வந்து வீட்டுல இருக்க டைம் மீதி நேரம் தூங்க போயிடுவாருல்ல, அந்த 1 hour தானே கேட்குறேன். அந்த 1 hour மொபைல்ல போயிடுச்சுன்னா அப்ப எனக்கு இந்த சிக்கனோட டாபிக் போலாம் எனக்கு தலையே சுத்திடும். முத நம்ம சிக்கன் ஆரம்பிச்சு இந்த ட்ரெஸ்ல தான் உனக்கு ஏத்த மாதிரியே வாங்கி தரேன், குறைவா வாங்கி தரேன், நல்லா இருக்கும். ஆனா கிட்ஸ் வியர்ல வாங்கி தரேன். ஆனா பொண்டாட்டிக்கு கிட்ஸ் வியர்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற புருஷனை நான் முதல் தடவை பாக்குறேங்க. ஏங்க கரெக்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. சின்ன வயசுல இருந்து என்னோட ஆசை வந்து சினிமா ஃபீல்டு, மெமிக்கிற ஒரு 20 வயசு 25 வயசு பண்ணுவேன். அண்ணாத்த தங்கச்சியை நாய் கச்சிருச்சு, தங்கச்சியை நாய் கச்சிருச்சுன்னு போனா என்னையும் கச்சி வச்சிருச்சு. நான் இந்த மண்ணை விட்டு போனாலும் மக்கள் மனதில் தான் எப்பயுமே இருப்பேன். அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாரும் என்ன மனசுல வச்சிருக்காங்க. அப்போ சூப்பர்ப்பா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களாப்பா. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண வாய்ஸ்னா எங்க அப்பாவோட வாய்ஸ் தான். மாமனார் வாய்ஸ். மாமனார் ஆக போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் தேனியிலிருந்து சவரீசன் மற்றும் கீதா தம்பதியினர் வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், வாங்க பார்க்கலாம். வணக்கம். முதல்ல வா தமிழா வா அந்த ஷோவில் வந்து நீங்கள் வந்து பேசின ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு தேதிக்கு எல்லா கப்புள்ஸுக்குமே இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து. அதாவது எனக்கு நேரம் செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒர்க்குன்னு இவ்வளோ யோசிக்கிறது உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த உங்களுக்காக தான் நாங்கள் இல்லை அந்த இடத்துல. ஏன்னா எங்களுக்கான டைம் அதில் இல்லை, அவருக்கு ஒர்க்கில் தான் அதிகமாக வந்து ஈடுபாடு இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுதே தவிர எங்ககிட்ட அது கம்மியாக இருக்கும். இந்த அழகான குடும்பம் உருவான கதையை சொல்லுங்களேன். திருவிழா தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எங்களோட லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆனது. ஒரு 21 வயசுல அந்த டைமில் வந்து இவங்க ஃபர்ஸ்ட் பார்த்துருக்காங்க. 22 வயசுல கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க. 23 வயசு எனக்கு ஆகும்போது அப்போ இவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு. உங்களுக்கு தெரியாது? எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு இவங்க வந்து ஊரில் ஒரு ஆள் சொல்லி போய் தான் எனக்கு வந்து இந்த அம்மா என்னை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும். லவ் வந்த உடனே இவங்க பார்க்கணும் போகணும்னு ஒரு ஆசை வருது. அது போக ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், இந்த பிள்ளையை கட்டிக்கிட்டு எங்கள் அப்பா கொஞ்சம் டிசெண்டாக இருப்பாப்பில், கொஞ்சம் நல்லா படித்த மாப்பிள்ளை வேணும், இல்லைன்னா நல்ல பர்மனெண்ட் ஜாப்பு இல்லை கவர்மெண்ட் ஜாப்பு வேணும்போது நான் கேள்விப்பட்டேன். அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் தகுதியை வளர்த்துக்குவோன்னு சொல்லும்போது படிப்பு லவ்வோட கலந்து படிப்பு வந்துச்சு. அப்படியே 5th செமஸ்டரில் 94, அதுக்கப்புறம் லாஸ்ட் செமஸ்டர் 95, அதுக்கப்புறம் 90% மேலே இருக்கிறவங்க வந்து தனியார் நிறுவனத்தில் பெர்மனன்ட் ஜாப் கொடுக்குறாங்கன்னு சொன்னோடனே போனேன். எனக்காக தான் அந்த ஒர்க்குக்கே ஜாயின் பண்ணாங்க. அப்பா சொன்னாங்க ஒரு பெர்மனன்ட் ஜாப்ல இருந்தால் தான் பொண்ணு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்காக தான் அந்த வேலைக்கு போனாங்க. இப்போ உங்களை ஆளாக்கி விட்டதே உங்கள் மனைவியும் உங்கள் காதலும் தான். மனைவியும் காதலும் தான். ஆமாம், எனக்காக போன அந்த வேலை இப்போ எனக்கே அந்த இடத்துல இடம் இல்லையோ அப்படிங்கிற அளவுக்கு என்னை வந்து ஃபீல் பண்ண வச்சிருச்சு. இல்லை, வழக்கமாக பசங்க ஒன் சைடு லவ் ஸ்டோரியெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இது பொண்ணு லவ் ஸ்டோரின்னொடனே நமக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. நான் லவ் பண்ணதும் தெரியாது, லவ் பண்ணவும் தெரியாது, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து நான் எங்கே உங்களை ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் கிராமம்னாலே சொல்லவே தேவையில்ல, திருவிழா தான். அதை தாண்டி நம்மளுக்கு பெருசாக இல்லை. திருவிழாக்கு போயிருக்கிறப்போ இவங்க வந்து இவங்களைய ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். அது அவங்க சொன்ன மாதிரி வந்து அந்த எப்போவுமே மைக் எங்கே போனாலும் சரி அந்த மைக்கில் அவங்க வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும். அப்போ தான் அவங்களே வந்து அவங்க தேவரட்டம்லாம் நல்லா ஆடுவாங்க. ஸோ வந்து அதிலெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இம்ப்ரெஸ். ஓகே பையன் நல்லா இருக்கான், ஓகே ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான். அப்படி ட்ரை பண்ணோம். இவங்களுக்கு தெரியாது நான் ஃபஸ்ட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணது எங்கன்னா அவங்க மம்மி கிட்ட தான் ப்ரப்போஸ் பண்ணது. அம்மா வந்து நான் வேலை முடிச்சு போயிருக்கேன், எங்கள் அம்மா கீழே படுத்திருக்காங்க, நான் கட்டில் படுத்திருக்கேன். என்னம்மா என்ன இந்த பிள்ளை ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்கு, என்னடா சொல்கிறேன் அப்படின்னு நான் எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன். உனக்கு என்னம்மா, உனக்கு எப்படிம்மா, பிள்ளை நல்ல பிள்ளையாக தான்டா இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அப்போ வந்து ஸ்ட்ராங் லவ் கிடையாது எனக்கு. சரி பொண்ணு ஓகேன்ற அளவுக்கு தான் இருக்குது, எனக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் லவ் இல்லை. அம்மாவும் இப்படி பிள்ளை நல்ல பிள்ளையாக தான்டா இருக்குது, ஓகேடான்னு அம்மாவுக்கு பிடிச்சிருச்சு. அம்மாவுக்கு பிடிச்சிருச்சு, ஓகே ஃபேமிலிக்கு பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பிள்ளை இப்படி நான் விசாரிக்கும் போது சரி கோவம் பேச்சு, அதுக்கப்புறம் யோசிச்சதான் பேசுகிற பிள்ளை தானே இப்போ வாயில்ல பிள்ளை பொழைச்சிக்கும்ல,
நம்மளுக்கு ஏற்ற பிள்ளை நம்ம மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அப்போ ஓகே வாயை வச்சு நம்ம அந்த பிள்ளை இது பண்ணக்கூடாது. பாசத்தை பார்க்கும்போது பாசமும் அதுக்கு மேலே இருந்தது. இந்த அம்மா நான் பர்மனெண்ட் ஆகணுன்றதுக்கோசரம் வெள்ளிக்கிழமை சார், வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டா, நைட்டு மட்டும் தான் சாப்பிடுவா, கோயிலுக்கு விரதம் இருப்பாங்க. எனக்கு இந்த விஷயம் வந்து கேள்விப்பட்டோன்னு எனக்கு ரொம்ப இன்னும் லவ் வந்து ஒரு பொண்ணு நம்ம லவ் பண்றதுக்கோசம் இவ்வளவு பண்ணுவாங்களா? ஓகே, ஆனா ஃபர்ஸ்ட் வந்து லவ் வந்து பையன்கிட்ட சொல்லுவோம், பையன் போய் அம்மாட்ட சொல்லணும். இங்க ஃபர்ஸ்ட் நான் அம்மாட்ட சொல்லிட்டேன், இப்ப பையனை தான் கரெக்ட் பண்ணணும். அதுதான் வேலை, அடுத்த கட்ட வேலை வந்து பையனை கரெக்ட் பண்ணணும். எல்லாரும் என்ன உட்கார வச்சு சென்டர்ல உட்கார வச்சு ஓகேவான்னு கேட்கும்போது நான் அப்படியே பார்க்கிறேன். எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, நம்ம பில்டப்பை விடக்கூடாது இல்லையா. அம்மா உங்களுக்கு ஓகேன்னா எனக்கு ஓகேம்மா அப்படின்னா, எனக்கு உனக்கு ஓகே விட, உங்களுக்கு ஓகேன்னா எனக்கு ஓகேம்மா, அவங்க ஓகேனாங்களா அப்போ எனக்கு ஓகேமான்ற மாதிரி அப்படி முடிச்சாச்சு. இவங்க நம்பர் வாங்கணும் ஃபர்ஸ்ட் வந்து இவங்க மம்மி கிட்ட போயிட்டு பேசி வச்சு, அவங்க மம்மியே இந்தாம்மா என் பையனை நம்பர் நீயே வச்சுக்கோ அப்படியே சொல்ற அளவுக்கு அவங்க கிட்ட பேசி அவங்க தம்பியை வச்சு இவங்க நம்பர் எப்படியோ வாங்கியாச்சு. சாப்பிட்றியம்மா, மாமா தட்டு இருக்கா, அந்த மாமா தட்டில் போடுங்க, மாமா தட்டில் போடுங்க. மாமனார் அவர் வந்து என்ன சொன்னார் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட? என்ன சொன்னார்? எனக்கிட்ட சொல்லலை, இந்த அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம சொந்தத்தில் ஒரு மாப்பிள்ளை, உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை சொல்லுமா, நான் கட்டி வைக்கிறேன். இன்னொன்று கவர்மெண்ட் ஜாப்பு இல்லைன்னா நிரந்தரமான வேலை வேணும். இப்போ இவங்களை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இருக்கும்ல? இவங்களோட எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு, சரி பர்மனெண்ட் ஆகணும், மாமா அப்பா அம்மாவை பேரெல்லாம் காப்பாற்றணும், ஒரே ஒரு காரணத்துக்காக எவ்வளோ கஷ்டங்க. அதாவது ஒரு வெயிட் இருக்கும், அந்த வெயிட்டெல்லாம் தூக்கணும். அதாவது நான் ஒத்தால தூக்கும், 70 கிலோ வெயிட்டை தூக்குவேன், 70 கிலோ வெயிட்டை தூக்குவேன். ப்ரொடக்ஷன் வந்து எல்லாருமே ஒரு 50 போடணும்னா நான் 100 போடுவேன், 70 போடுவேன். எல்லாரும் விட நான் அந்த இடத்துல முதலாக காட்டணும். முதல் இடத்துல வந்தால் தானே நம்ம வந்து தனியாக தெரியும்னு சொல்லிட்டு முதல்ல எப்படி வர்றது, நம்ம எப்படி வர்றதுன்னு ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தி காட்டணும் அப்படின்னு ப்ரொடக்ஷன் மேலேயே அங்கே போனால் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறத பர்மனெண்ட்னாங்க. தம்பி நீங்கள் வந்து வாங்க மறுபடியும் கம்பெனிக்கு வாங்க சொல்லிட்டு, என்னன்னு தெரியல, போகிறேன் இன்டர்வியூ போகிறேன், நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அப்போ தான் சார் அவ்வளோ சந்தோஷம் வந்து போனீங்க. அப்போ நான் கூட நான் ஃபோன் பண்ணல, அது வரைக்கும் அவர் கூட நீ பேசுனதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன் இந்த மாதிரி, நான் தான் பேசுகிறேன்னு சொல்லும்போது எப்படி பேசுகிறேன், அவர் எப்படி பேசுகிறாருன்னு எனக்கு அப்படி சொல்லுங்கய்யா, சொல்லுங்கள் நீ இப்படி நல்லா இருக்கீங்களா, பரவாயில்லையா, சாப்பிட்டீங்களான்னு போது எனக்கு அப்படியே இன்னும் இப்படி சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீரோட சொல்கிறேன். நான் பர்மனெண்ட் ஆகிட்டு உங்கள் பொண்ணை கூட மாமா உன் பொண்ணை கொடுன்னு ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் கேட்குறேன், மாமா உங்கள் பொண்ணை கொடுங்க, நான் நாளைக்கு அம்மாவை பார்க்க வர சொல்கிறேன், ஜாதகம் பார்ப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பட்டுன்னு நடந்ததுங்க. 23 வயசில் கல்யாணம் பண்ணுங்க. அதாவது கல்யாணம் பண்ணணுன்னு அப்படியே டக்குன்னு டார்கெட் முடிஞ்சிருச்சு, பர்மனெண்ட் ஆயாச்சு, நம்ம கட்டிக்கணும், இனிமேல் இந்த பிள்ளை வெயிட் பண்ணக்கூடாது, இத்தனை நாளுக்கு இந்த பிள்ளை நமக்காக கஷ்டப்பட்டது போதும். நான் 27 தான் கல்யாணம் பண்ணலான்னு பிளான் பண்ணேன், நம்ம எத்தனை நாள் கஷ்டப்பட்டுருச்சு, இனிமேல் அதை நம்ம கூட்டு சொல்லிட்டு டக்குன்னு மேரேஜ் பண்ணி கூட்டு வந்தாச்சுங்க. டேரெக்டாகவே இவங்க ஜாதகத்தை வாங்கிட்டு ஜாதகம் வச்சு பார்க்கும்போது சுத்தமாக அதில் எந்த ஒரு பொருத்தமே கிடையாது எங்களுக்கு. 5 பொருத்தம் எங்களுக்கு பொருத்தம். அதாவது இது பாருங்க, இன்னும் போகும் பாருங்க, அதாவது ஜாதகம் வழியே போகும் நம்மது. நான் சொல்லிட்டாங்க படம் நல்லா போய் கிளைமேக்ஸ்ல போய் எனக்கு பயமாயிருச்சுங்க. என்ன போச்சு, நல்லா போயிருச்சு கல்யாணம் போய் சொல்லும்போது சொல்லிட்டாங்க உங்களுக்கு பொருத்தம் 5 தாயா இருக்கு அப்படின்ட்டாங்க. கல்யாணம் பண்ண முடியாது, ஒருத்தர்கிட்ட கேட்டா 5, எல்லாருமே 5 பொருத்தம் இல்ல கல்யாணம் பண்ண வேண்டாம், கல்யாணம் பண்ண கூடாது அந்த மாதிரி சொல்றாங்க. 7க்கு மேல இருக்கணும்னு சொல்லுவாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நீங்க 2 பேரும் இப்படிதான் இருப்போம், நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க ப்ராமிஸ் பண்ணுங்க தம்பி. எனக்கு ஜாதகம் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை, உங்க மனசு பொருத்தம் இருந்தா போதும், ஜாதக பொருத்தங்கிறது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே வேணான்னு சொல்லும்போது அப்பா ஒரு ஆள் மட்டும்தான் எனக்காக நின்று எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு கல்யாணமும் பண்ணி வச்சாரு. என்னோட ஆசையே வந்து இந்த மெக்கானிக்கல் ஃபீல்டு கிடையாதுங்க, என்னோட ஆசையே வேற. சின்ன வயசுலேருந்து என்னோட ஆசை வந்து சினிமா ஃபீல்டு. மெமிக்கிற ஒரு 20 வயசு 25 வயசு பண்ணுவேன். கலக்க போவது யார் சீசன் 6 ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப்போ அந்த டைமில் அதுக்கு நான் ஆடிஷன் போக எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி 6 5 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பிளான் பண்ணி எல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது இவங்க சொல்லிட்டாங்க அங்கே போனால் எதுவும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன அழுக ஒரு பக்கம் உட்காந்துட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. இவர் ஓகே ஆகிப்போச்சு, என்னடா பண்ணுறேன்னு அழுகிறேன். இப்போ பசங்க அழுதுகிட்டு என்னடா பண்ணுறது, போக முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுதேன். அதுக்கப்புறம் இவங்க சொன்னாங்க, சொல்லிட்டு இருக்கும்போது இல்லைங்க இவங்ககிட்ட சொல்ல முடியல, என்னம்மா இந்த மாதிரி எனக்கு ஒரு திறமை இருக்குமா, என் திறமையை பார்த்துட்டு கட்டிக்கிறோம்னு சொல்ல முடியல, மனசில் போட்டு பூட்டிக்கிட்டு அமைதியாக இருந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க பண்ணதுக்கு பேச சொல்கிறாங்க. இப்போ எல்லா விஷயத்துலையும் இவங்க என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க. மிமிக்ரி என்னெல்லாம் சார் பண்ணுவீங்க? இப்போ இந்த விஜயகாந்த் சார், இந்த மொட்டை ராஜேந்திரன், அதுக்கப்புறம் இந்த ரஜினி கமல், இந்த மாதிரி 2 எக்ஸாம்பிள் காட்ட முடியுமா? ஜனகராசன். அண்ணாத்த தங்கச்சியை நாய் கச்சிருச்சு, தங்கச்சியை நாய் கச்சிருச்சுன்னு போனா என்னையும் கச்சி வச்சிருச்சு, பார்த்து யாரையாச்சும் கடிச்சு வச்சிருக்குள்ள நம்ம ஓடி போயிடுவோம், உனக்கு மறட்டுமா. சூப்பர் சார். அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் விஷயம்
வணக்கம் மக்கள், எல்லாம் எப்படி இருக்கீங்க? அருமையான மேடைக்கு நம்ம வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு. என்னை அழைச்ச கலாட்டா சேனல் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் இந்த மண்ணை விட்டு போனாலும் மக்கள் மனதில் தான் நான் எப்பயுமே இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லாரும் என்னை மனசில் வச்சுருக்காங்க. உங்களை பார்த்துக்க என் பிள்ளைகள் உங்களை பார்த்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க தலைவர்கள், புதுசாக தலைவர்கள் வந்திருக்காங்க, எல்லாரும் உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. அதோட நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு பெர்சன் பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இந்த மொட்டராஜன் சார், சரத் சார் வயசு அவங்க பார்த்து அப்பா சூப்பர்ப்பா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களாப்பா, தம்பி சபரி நல்ல பையன்ப்பா, சூப்பர்ப்பா தம்பி, உன்னை பற்றி பெருமையாக சொல்லிட்டேன் ஒர்க்கா அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கொஞ்சம் வாய்ஸ் அப்படியே கொஞ்சம் மைன்யூட்டான வாய்ஸ் வருது. இந்த மிமிக்ரி திறமையில தான் விழுந்துட்டீங்களோ? கண்டிப்பா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண வாய்ஸ்னா எங்க அப்பாவோட வாய்ஸ் தான். மாமனார் வாய்ஸ். மாமனார் ஆக போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. பட் அவங்க ட்ரை பண்ண வாய்ஸ் வந்து வீட்டுக்கு வருவார். அப்போ மாமா வந்துட்டு போகும்போது அவரோட வாய்ஸ் எனக்கு அப்படியே என்ன பண்றீங்க நல்லா இருக்குங்களா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக பேசுவார். பேசும்போது அந்த வாய்ஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த அம்மா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த அம்மா இன்னொருத்தவங்க செல்லுலேருந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க அம்மா வந்து யார் பேசுகிறாங்கன்னு கேட்கும்போது டக்குன்னு வாய்ஸை மாற்றியாச்சு. அப்பாட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம அப்பா கிட்ட பேசிக்கிட்டே டக்குன்னு கொடுக்க அப்படியே அந்த டைம்ல வந்து மாமா என்ன பேச என்ன பண்றா சாப்பிட்டியா வரப்ப கறி குழம்பு எடுத்து வை நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க நிஜமாவே கறி குழம்பு எடுத்து வைக்க. மாமனார் வந்து கேட்கும்போது என்ன கறி குழம்பு எடுத்து வச்சிருக்கேன், நீ தானே எடுத்து நான் எங்கம்மா எடுத்து வைக்க சொன்னேன் அப்படின்னு சொல்ல. அப்படி அது வேற மாதிரி ஆகி போச்சு. நீ தூக்க காலத்துல பண்ணி விட்டுருப்பேன்னு சாப்பிட்டேன். அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா மெமிக்ரி. அவர் வந்து அவருடைய வாழ்க்கையவே ஒரு கட்டமைச்சதே உங்களுக்காகத்தான் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் இந்த மாதிரி பாலிடெக்னிக்ல இருந்து போய் கஷ்டப்பட்டு வேலைக்கு சேர்ந்து ஒரு படிக்கட்டா நகர்த்தினதே உங்களுக்காகத்தான். அப்படிங்கிறப்ப ஒரு மனுஷன் வந்து 21 நாள் வந்து எதை செய்யறாப்லையோ அதுதான் அவருக்கு வந்து பழக்கம் ஆயிரும். அப்படிங்கிறப்ப அவர் உங்களுக்காக வேண்டி ஒரு சில வருடங்கள் வந்து அந்த வேலைன்னு இருந்ததுலயே அவர் அப்படியே செட் ஆயிட்டார். ரோபோட்டிக்காவே மாறிட்டோம். அதைத்தான் சொன்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அது கூட உங்களால தானே. காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போ எங்களுக்கு அப்போல்லாம் மொபைல் ஃபோன்லாம் வீட்டில் கொடுக்கல. மொபைல் ஃபோன்லாம் கிடையாது. அப்போ வந்து காயின் பூத் இருந்தது. காயின் பூத்தில் இருக்கும்போது வந்துட்டு நான் வந்து தேனியில் அன்னஞ்சலுக்கு வந்து நடந்து வரணும். வடவுதுப்பட்டியிலேருந்து அன்னஞ்சலுக்கு வந்து நான் நடந்தே வரணும். நடந்து பஸ்ஸில் போகலாம். பட் வந்து அதுக்கு ஒரு 10 ரூபாய் ஆகும். சரி, அந்த 10 ரூபாயை மிச்சம் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நடந்தே போயிட்டு அந்த 10 ரூபாய்க்கு காயினாக மாற்றி 1 ரூபாய் காயினில் உங்களுக்கு கால் பண்ணுவேன். சார், ஒர்க்கு எனக்காக தானே போனாங்க, கால் அட்டன் பண்ணி என்னமா நல்லா இருக்க, சரி ஓகே பார்த்துக்கோ அப்படியா சொல்லலாம். வேலை இருக்குது, நான் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்திருக்கேன்ப்பா, இப்போ என்னால் பேச முடியாது, நான் அப்புறமா பேசுகிறேன் அவ்வளோதான். அதெல்லாம் எப்படி சார் பொறுத்துக்கிறது? சரி ஓகே, இப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். இவங்களுக்கு சரி இவங்க ஒர்க்கில் தான் அப்படி இருக்காங்க, அப்போ ஒர்க்கிலையாவது லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்களுக்கு ஒர்க்கு கிடைச்சா நம்மளே லவ் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்காக நான் விரதம் இருந்திருக்கேன் சார். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சாப்பிடவே மாட்டேன். ஃபுல்லாக விரதம் இருந்து அன்னைக்கு நைட்டு போய் அந்த மண் சோறு சாப்பிட்றது மட்டும்தான் அந்த சாப்பிட்ற நாளாக இருக்கும் அன்னைக்கு. அது வரைக்கும் தண்ணி கூட லிமிட்டாக தான், அந்த பாட்டில்லாம் அவ்வளோதான் வச்சு குடிக்கணும். அப்படி வேண்டுனா கூட உங்களுக்கு அந்த வேலை கன்ஃபார்ம் கிடைச்சிட்டா அவங்க மேபி என்னை வந்து லவ் பண்ணிடுவாங்க, பேசிடுவாங்க, என்கிட்ட வந்து நான் நினைக்கிற மாதிரி இருந்துருவாங்க அப்படி சொல்லி நான் நினச்சிருக்கேன். அதோட வேலை கிடச்சிருச்சு. இந்த லவ் பண்ணதுக்கப்புறம் வேலை கிடச்சிருச்சு. வேறதெல்லாம் இருந்து ஒரு வழியாக வேலை கிடச்சி என்னை பார்க்க வந்திருக்கிறாங்க. நான் 8:30 வந்து அன்னஞ்சு விளக்கு ஸ்டாப் வருவேன். இவங்க வந்து 4:30 வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அன்றைக்கி வந்து 4:30 வெயிட் பண்ணி 8:30 நான் வரும்போது அங்கே சர்ப்ரைஸாக நிற்கிறாங்க. என்னால் ஒன்றுமே பேச முடியல. ஃபஸ்ட் டைம் நான் வந்து இவங்களை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களை நான் பார்க்குறேன், நேரில் பார்க்குறேன். அவ்வளோ நாள் பார்க்கல, 3 வருஷத்துக்கு அப்புறம் நேரில் பார்க்குறேன். 3 வருஷமா பார்க்கவே இல்லையா? பார்க்கவே இல்லை. இவங்க வரும்போது என்னால் அங்கே போக முடியாது, அங்கே நான் போகும்போது இவங்க வர மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்க 3 வருஷம் வந்து ட்ரெயினியாக இருந்தாங்களா, ட்ரெயினிங் வந்து லீவ் போடக்கூடாது, இந்த மாதிரி ஒர்க் 2 வருஷம் ட்ரெயினி, அடுத்து வந்து 1 வருஷம் வந்து ப்ரொஃபஷனல்னு சொல்லிட்டு 3 வருஷம் அந்த மாதிரி பார்க்க வந்திருக்கிறாங்க. அப்போ அவ்வளோ காலையிலேருந்து வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே ஹக் பண்ணிட்டு ஐயோ வந்துட்டீங்க, எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, எனக்கு ஒர்க் கிடச்சிருக்கு அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அப்போதைக்கு நீங்கள் என்ன பார்க்க வந்திருக்கடா, 3 வருஷம் கழிச்சு வந்திருக்கடா, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, என்னம்மா என்ன பண்ணுற, அதெல்லாம் சொல்லலை, ஒர்க் கிடைச்சிருக்கு அதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு விட்டு சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன். ஒரு பொய்யா கூட ஒரு வார்த்தை, அம்மா உன்னை பார்க்க வந்திருக்கம்மா, இப்படி நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, என்ன பண்ற, இதுதான் பார்க்கலான்னு வந்தேன், அப்ப ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? பொய்யாவது அவ்வளவு அன்பா அந்த இடத்துல வராங்க. அன்பா வரும்போது ஓகே அக்செப்டட். அந்த இடத்துல நம்ம அன்பு காட்டணும்னா இருங்க, நான் வந்து அடுத்த நாளே கிளம்பணும், நான் நைட் ஷிஃப்ட், அதாவது இந்த அம்மா பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் உன்னை அடிச்சிருவேன். இல்ல அவங்க வந்து நான் ஓடி போயிட்டு ஹக் பண்ணிட்டு ஐயோ இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றேன். அவங்க என்கிட்ட சொல்றாங்க, அச்சிச்சு ஒரு வீட்டுல எல்லாரும் இருக்காங்க, தள்ளி நில்லு ஃபர்ஸ்ட், ஐயோ தள்ளிக்க என்ன என்ன
இப்போ ஒர்க்கு கிடைச்சிருக்கு அதை தான் சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன். எப்படி இருக்கும் சார், சாப்பிட ஒரு அரை விட்டுறலாமா? வீட்டுக்கே இவங்க அம்மா வீட்டுக்கு தெரியாது. 1 கிலோமீட்டர் வீடு. மாமனா திடீர்னு வந்து இந்த அம்மா கட்டிப்பிடிச்சிட்டு பார்த்தா என்னங்க ஆகும், இந்த பையன் என்னமோ நினைச்சு இந்த பையன் இப்ப இருக்கா நினைப்பாங்க, நினைக்க மாட்டாங்களா? இந்த அன்பெல்லாம் புரியுது, நம்ம இப்ப கட்டிப்பிடிச்சா கேட்க போறாங்களா? என்ன இது? சரி, இதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு பிறகும் வேலை வேலை வேலைன்னு இருக்கு. இவங்களுக்கு வேலை தான் பெருசு. அதில் வீட்டில் இருக்க டைம் அந்த மொபைல். நாங்கள் எங்கேயா வெளியில் அதுவும் ஆள் ரொம்ப சிக்கனமான ஆள் வேற, அது சொல்லவே தேவையில்ல. அவர் அவ்வளோ சிக்கனமான ஆள். அந்த சிக்கனத்தில் அவர் வெளியில் கூட்டிகிட்டு போகிறதே பெரிய விஷயம். அங்கே போனால் கூட என்ன நடக்கலாம், ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஏதோ காய் வாங்கலாம், இது வாங்கிக்கலாமா, வாங்க வர ஒரு வியூஸ் போயிட்டுருக்கு, இந்த சேனல் இப்போ இவ்வளோ போயிட்டுருக்கு, இது முடிச்சுட்டு வந்துடுறேன். இப்படி சொன்னால் எப்படி சார் இருக்கும், எப்படி இருக்கும் நம்மளுக்கு? ஐயோ எப்படா என்கிட்ட எப்படா பேசுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அவர் பண்ணுறது. அதாவது இது வியூஸ் என்ன பொழுதுக்குமா வரப்போகுது, வீடியோ போட போகிறேன், 1 மணி நேரம் ஆக போகுது, அந்த 1 மணி நேரத்தில் போகுதா இல்லைன்னு பார்க்கணும். அதாவது அந்த டைம் நல்ல வியூஸ் போகுது. அந்த 1 hour தானே அவர் ஒர்க் முடிச்சுட்டு வந்து வீட்டில் இருக்க டைம், மீதி நேரம் தூங்க போயிடுவார்ல, அந்த 1 hour தானே கேட்குறேன். அந்த 1 hour மொபைலில் போயிடுச்சுன்னா அப்போ எனக்கு நியாயமான கேள்வி தானே சார். உதாரணத்துக்கு ஒரு 5000 இப்போ வியூஸ் நல்லா 1 லட்சம் 1.5 லட்சம் போய்கிட்டு இருக்குன்னா அது கம்மியாகணும். அதுக்கப்புறம் நீ நல்லா பண்ணலாம்னு திங்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடணும். அது திங்க் பண்ண அது செய்வேன், அதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணல சார். நீங்கள் வந்து எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவர்கிட்ட வீட்டிலேயே இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும், நான் முதலாளி ஆகணும். அப்போ முதலாளி ஆகணும்னா இன்னும் நம்ம டெவலப் பண்ணணும். இன்ஸ்டாவில் ஒரு நல்லா ஃபாலோ வருது, இப்போ யூடியூப்ல நல்லா டெவலப் பண்ணி அதில் அமௌண்ட் வந்து நீ வேலைக்கே போகணும். தாயி நீ பாருங்க யூடியூப்ல நல்லா காசு வச்சு நீ பாட்டு வீட்டில் போய் நான் வீட்டிலே இருக்கேன், உனக்கு சோறாக்கி தாரேன், குழம்பு வச்சு தாரேன், பாத்திரம் வலிக்கு தாரேன், மாப்பு போடுறேன், அம்பிட்டு வேலையும் பார்க்குறேன். என்ன சார் நான் என்ன சொல்றது, நம்ம டெவலப் பண்ணணும்ல. உட்கார்ந்து பேசுனா போதும் தான் நான் சொல்றேன். சரி இப்போ பேசுறதா இருக்கியா? இவ்வளவுதான். இந்த ரொமான்டிக்கா பேசினா நான் எப்படி பதில் பேச முடியும்? இல்ல இந்த மூஞ்சில ரொமான்ஸ் வருமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுதான் நான் கேட்ட கேள்வி. ரொமான்ஸ் வருமா? என் கேள்வி அதுதான். இந்த மூஞ்சில எப்பதான் அந்த ரொமான்ஸ்ன்றது வரும், எப்பதான் அந்த லவ்ன்றது? எல்லாம் என்ன பார்த்து என்ன குடிகாரனான்னு கேக்குறாங்க, இந்த மூஞ்சியை பார்த்து குடிகாரனா கேக்குறாங்க. என்ன அப்படி போய் மாதிரி புதுசா எங்க கம்பெனி வரவங்க கூட என்ன பார்த்து வில்ல மாதிரி இருக்குன்னு கேக்குறாங்க. நம்ம மூஞ்சி பாக அப்படி ஆகி போச்சு, நம்ம என்ன சார் பண்ண முடியும்? இப்போ ஓரளவுக்கு லைஃப் வந்து ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்கு சார். ஒரு 2 years 3 years ஒரு டார்கெட் இருக்கு சார். அது முடிச்சுன்னா நான் ஏதோ ஒரு பாட்டு வரும்போது உன் புருஷன் தான் உனக்கு மட்டும்தான், அவ்வளோதான் சார். இந்த டைம் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே இல்லை சார். அவங்க வந்து காலையில் வந்து ஒரு 6 o'clock ஒர்க் போகிறாங்கன்னா ஈவினிங் 6 o'clock வருவாங்க. அந்த 6 to 6:30 இருக்குல்ல, வந்த உடனே வந்து குளிக்க போவாங்க. போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து, என்னப்பா இன்னைக்கு பாப்பா ஸ்கூல் போனாலா, நீ என்ன பண்ண, வீட்டில் ஏதாவது சமைச்சியா, என்ன சமைச்ச, எதாவது வாங்கணுமா, எதாவது வைக்கணுமா, இதை மட்டும் கூட கேளுங்க. இல்லை சாப்பிட்டியா, நீ காலையிலேருந்து சாப்பிட்டியா, எதாவது பண்ணுறியா, சரி ஓகே இன்ஸ்டா, இப்போ இவங்க சொன்னாங்க இன்ஸ்டா பார்க்கலாம், இது பண்ணலாம், சரி ஓகே ஏதோ சோசியல் மீடியா பார்க்கணுமா, வாமா உட்கார், இங்கே இப்போ இங்கே நம்மளோட வியூஸ் இவ்வளோ போயிருக்கு பாப்பா, இவ்வளோ வந்திருக்கு பாப்பா, இது ஓகே தானே, இவ்வளோ போதும் சார், இவ்வளோ போதும். உங்க ஒர்க்கு பத்தியே என்கிட்ட பேசுங்க. நான் இவ்வளவு கேட்கல, இவ்வளவு போதும். இன்னும் என்ன கோல் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கு, இந்த சினி ஃபீல்டு அது ஒரு பக்கம் இருக்கு. இனிமேல் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம எத்தனை காலம் வாழ போகிறோம், நம்ம உயிர் நம்ம கையில் கிடையாது. அப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம என்ன எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி இன்னும் எவ்வளோ சம்பாதிச்சு நம்ம பிள்ளைகள், நம்மளை நம்பிக்கை பிள்ளைங்களுக்கு எவ்வளோ நம்ம இது பண்ண போகிறோன்ற எண்ணங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு ஓடுது. அப்படி ஓடும்போது நம்ம இன்னும் அடுத்தடுத்த எண்ணங்கள் ஃபுல்லாகவே ஒர்க்கு ஒரு பக்கத்தில் பணத்தை எப்படி சேகரிக்கிறது, பணத்தை என்ன பண்ணுறது, சிக்கனமாக சொல்கிறாங்களே, சிக்கனத்துக்கும் இந்த டாபிக் வந்து பொறுப்பு, அந்த டாபிக் வந்து சிக்கனம், ரெண்டுமே சேம் தான் நான் சொல்லுவேன். சிக்கனமாக இருந்தால் தான் பொறுப்பாக இருக்க முடியும். ஓகேங்களா? இந்த பொறுப்பு ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு வீட்டு குடும்ப தலைவன். இந்த சிக்கனம்னு சொன்னார்ல, என்னென்ன விஷயத்துல சிக்கனமா இருப்பார்? இந்த சிக்கனோன்ற டாபிக் போனால் எனக்கு தலையே சுத்திடும். அப்பா எல்லா விஷயத்துலையுமே சிக்கனமாக தான் இருப்பார். என்னென்னா உங்களுக்கு மந்த்லி வந்து எவ்வளோ கரண்ட் பில் வரும்னு எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் வீட்டில் கரண்ட் பில்லே வராது. ஆனால் ஏசி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, எல்லாம் இருக்குது. கரண்ட் பில்லே வராது. அதிகபட்சம் வந்தாலும் அது 200 ரூபாய்க்கு உள்ளே வரும், அவ்வளவுதான். எப்படி ஏசி வந்து நைட்டில் போடுவோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குளிர் டைம் வரையா இதில் ஏசி எங்கே இருக்குன்னே தெரியாது, அந்தளவுக்கு வந்து ஏசியே கிடையாது. ஏன்னா குளிருது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே வெயில் டைமாக இருந்துச்சுன்னா ஏசி ஆன் பண்ணிக்கோ, 26 மேலே வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு half an hour கூட இருக்காது, அதிகபட்சம் ஒரு 1/4 மணி நேரம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆஃப் பண்ணிட்டு ஃபேனை போட்டு விட்ருவாங்க. இங்கே அதுவும் சீலிங் ஃபேன் போட்டால் கூட இல்லை, ஏசி அந்த கூலிங் அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு சீலிங் ஃபேன் கூட இருக்காது, அந்த டேபிள் ஃபேன் இருக்கும்ல, அது போட்டு விட்ருவாங்க. போட்டால் அப்போ ரூம்லாம் க்ளோஸில் தானே இருக்குது, அப்போ அந்த கூலிங் ஃபுல்லாக இருக்கும், அதுலேயே இருங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதில் ஒரு சிக்கனமாக சார். பாத்திரம் கழுவுறதுலேருந்து எல்லா விஷயத்துலையுமே அவங்க சிக்கனமாக தான் இருப்பாங்க. ஏன்னா சோப்பு கூட வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, பாப்பா
அளவாக தான் யூஸ் பண்ணிக்கோ. தென் வந்து தண்ணிக்கு காசு கட்டுறோம், தண்ணி கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க. இல்லை அந்த தண்ணி கூட இல்லை இவ்வளோ தண்ணி வேண்டாம், இவ்வளோ தண்ணி வச்சுக்கோ, அந்த மாதிரி ரொம்ப சிக்கனம் சார். எல்லா விஷயத்துலையும் சிக்கனமாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு சிக்கனன்ற டாபிக் எடுத்தோன்னா போய்கிட்டே இருக்கோம். முத நம்ம சிக்கனம் ஆரம்பிச்சு இந்த ட்ரெஸ்ஸில் தான் உனக்கு ஏற்ற மாதிரியே வாங்கி தரேன், குறைவா வாங்கி தரேன், நல்லாவும் இருக்கும். ஆனால் கிட்ஸ் வியரில் வாங்கி தரேன். இப்படி கிட்ஸ் வியர்ல கிட்ஸ் வியர்ல வாங்கி செக்ஷன்ல வந்து ஒன்றும் இல்லைங்க. இந்த அம்மா ஹைட் எவ்வளவு, ஒரு நிமிஷம் சிறுதாயி. இந்த அம்மா வந்து ஓரளவுக்கு ஹைட்டு, இந்த அம்மாவோட குறை நம்மளுக்கு நிறை ஹைட்டு கம்மி. அதனால வந்து இந்த பிள்ளைக்கு ஒரு 14 வயசு பிள்ளை ட்ரெஸ் எடுத்தால் சரியா போயிடும். 14 வயசு பிள்ளை எடுத்தா கிட்ஸ் செக்ஷன் அதிகமாக இருக்கு. இருந்தாலும் இந்த டீனேஜர் வந்து ஆஃபர் இருக்கு. ஐயோ ஆனா எல்லாத்துக்கும் நான் ஒரு ரெக்வெஸ்ட் பண்றேன், ப்ளீஸ் அந்த கிட்ஸ் செக்ஷன்ல அந்த 10 இயர்ஸ் வரைக்கும் மட்டும் போடுங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து அடல்ட்லயே போட்டுருங்க. பிகாஸ் அந்த 14 to 15 13 to 14 இது எனக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே கூட்டு போயிடுறாரு சார் கிட்ஸ் வியருக்கு. ஆனா பொண்டாட்டிக்கு கிட்ஸ் வியர்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற புருஷனை நான் முதல் தடவை பாக்குறேங்க. ஏங்க கரெக்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. உலக தொலைக்காட்சி வரலாற்றிலேயே முதல் முறையாக ஏங்க நான் அப்படிதான் நினைச்சேன். போட்ட கமெண்ட் பாக்ஸ்ல என்ன நானும் தானே நிறைய இருக்கு. ஆகா நம்மளுக்கு கூட்டணிக்கு ஆள் இருக்கப்பா, நம்ம தான் ஜெயிச்சுட்டோம். ஏற்கனவே அவர் வந்து கிட்ஸ் வியர்ல எடுத்து கொடுக்கறதுக்கு பயப்படவே மாட்டாரு, யோசிக்கவே மாட்டாரு. இதுல நானும் தான் இப்படி கமெண்ட போட்டு அவர் உசுப்பேத்தி விடுறீங்க. அவர் இந்த கிட்ஸ் வியரும் இல்லாம வேற எங்கேயாவது கொண்டு போறாரு. சிக்கனம் இந்த பொறுப்பு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு உங்களை அந்த பொறுப்பா இருக்கிறதுலயே என்னால பொறுத்துக்க முடியல. இதுல இந்த சிக்கனம் வேற அதுல ஆடாயிடுது. ஐயோ என்னால முடியல. இந்த ரொமான்ஸே வராத ஒரு மூஞ்சில ஒரு ரொமான்ஸை நான் கொண்டு வந்தே தீருவேன் அப்படிங்கறதுனால நீங்க வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணதான் செய்யணும். அதெல்லாம் வராதே, இந்த மூஞ்சில ரொமான்ஸ் தான் வராதே. மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லி கொடியாக உண்ண வைப்பேன், உசுருக்குள் கோயில் கட்டி உன்ன கொலு வச்சு கொண்டாடுவேன், மழை பெஞ்சாதானே மண் வாசம் உன்னை நினைச்சாலே பூ வாசம்தான். யதார்த்தமாக அந்த வெள்ளந்தித்தனமாக கிராமத்து மண்வாசம் மாறாம அப்படியே உங்களுடைய கதையை சொன்னீங்க. நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. Nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.